பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எப்படி மனிதர்களை நம்ம கண்டுபிடிப்பது, பல வருஷம் நம்மோடு இருந்தால் கூட மனிதர்களுடைய எண்ணத்தில் அவருடைய செய்கைகளில் மாற்றங்கள் வருகிறது. இந்த வசனத்திலிருந்து ஆவியானவர்களோடு இடைபடுகிறபடி எந்தெந்த இடத்துல காரியங்களை ஜாக்கிரதையாய் நீங்கள் அணுக வேண்டுமோ அதன்படி நீங்கள் அணுகுங்கள். நீதிமொழிகள் 27 வசனம் 6, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். இன்னைக்கு நம்மளோடு பழகுகிற நண்பர்கள் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், எப்போவுமே நல்லா இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் பாருங்கள், ஸ்கூலில் படிக்கிற பொழுது சிறு வயதில் நம்மளுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. திடீரென்று சண்டை வந்து விடுகிறது, 2 நாள் 3 நாள் சண்டை இருக்குது, அதுக்கப்புறம் சேர்ந்து கொள்கிறாங்க. அது நம்ம அந்த படிக்கிற பருவத்தில் இருந்து வருகிறோம். ஆனால் நம்ம பெரிய வாலிப நாட்கள் முடித்து வேலை இடத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ இந்த ஸ்நேகத்தில் இருக்கிற பொழுது somewhere we go into misunderstanding. ஏதோ சில காரியங்கள் நமக்கு பிடிக்கல, அவங்க செய்கிற முறை நம்மளுக்கு பிடிக்கல, இல்லாவிட்டால் திடீரென்று அவங்க எடுக்கிற வழி நமக்கு பிடிக்கல. இப்போ ஒரு தொழில் இருக்கிறோம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்துல இணைந்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பல வருடங்களாக இந்த காரியங்களை செய்கிறோம், நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் திடீரென்று சில மாற்றங்கள், ஒரு சிலருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் திருமணத்துக்கு பிறகு பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் மாற்றங்கள் இருக்கலாம். இல்லை ஒரு சில இடத்துல அவர்கள் திடீரென்று எடுக்கிற சில வழிமுறைகள், சில பாதைகள் உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம். எப்பொழுதெல்லாம் if you go through an experience of misunderstanding, சில காரியங்கள் உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் நீங்க சொல்றீங்க எனக்கு இந்த காரியம் பிடிக்கல, இந்த ப்ராஜெக்ட் நான் வரல, இந்த காரியம் வரலன்னு சொல்லி, அப்பொழுது திடீரென்று உங்களை அணுகி எல்லா வகையிலையும் சமாதானம் பண்ற மாதிரி வர்றாங்க பாருங்க. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், எந்த இடத்துல எல்லாம் ஏதோ சில காரணத்தினால நீங்க என்னால முடியலன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் உங்களை வருந்தி அழைக்கிறாங்க, எல்லா காரியத்தை நேரா செய்யறாங்க, சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். ரொம்ப நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எப்போ எந்த இடத்துல யார் ஒருவர் ரொம்ப சாதுரியமா பேசுறாங்க, யாருக்குமே தெரியாம பேசுறாங்க, நான் சொல்லுகிற இந்த அடையாளத்தை வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ப்ராஜெக்ட் நான் வரல, இந்த தொழில் நான் வரல, ஏதோ ஒன்று சொல்றீங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க, 1 to 1 உங்களோட நெகோசியேட் பண்றாங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்கள்ல 1 to 1 நெகோசியேஷன் எடுக்காதீங்க. குடும்பத்தினரோடு, இல்லாவிட்டால் நண்பர்களோடு, இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரிந்த அந்த உறவினர்களோடு, யாரோ நல்ல சாட்சிகளோடு நீங்க செய்யணும். இல்லாவிட்டால் சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். நல்ல இனிக்க பேசுற மாதிரி பேசுவாங்க, ஆனால் அவருடைய காரியத்துல வஞ்சனை இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எப்பொழுது சில காரியங்கள் எனக்கு பிடிக்கல, இதுல இருந்து நான் வெளியிக்கிறேன்னு சொல்றீங்களோ, அப்படி உங்கள் பலவந்தமாய் பிடித்து உங்களை அதில் இருக்கும்படியாய் செய்யறாங்களோ, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆனா அதே வேளைகள்ல சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். நேருக்கு நேரா பேசுறாங்க பாத்தீங்களா, அதை நீங்க நம்பலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுறாங்க, இது தப்பு எனக்கு பிடிக்கல சொல்றாங்க, அவங்க நீங்க நம்பலாம். ஆனால் ரொம்ப கொலைந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பேசுறாங்க பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிகாஸ் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய காலங்கள் விரயமாகி விடக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுங்க, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். உங்க ஃபெல்லோஷிப் அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு முன்பாக உங்க ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றாங்களா, இல்ல சில பேர் உங்களுக்கு வஞ்சனையா சில காரியங்களை செய்யறாங்களா, கண்டுபிடித்துக் கொள்ளுங்க. ஏனால் அந்த வஞ்சனையாய் செய்கிற காரியங்களை செய்யறவங்கள நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களை நேசிப்பாங்க, உங்க மேல அன்பு செலுத்துற மாதிரி இருப்பாங்க, உங்களை கட்டி அணைத்து உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்பாங்க, ஆனால் சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள்.
யார் சத்துருவா இருக்கிறாங்க, யார் காரியங்களை செய்யறாங்க, ரொம்ப விழிப்பா இருங்க. ஏன்னா நம்முடைய காலங்கள் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நேரங்கள் ரொம்ப முக்கியம். அது தேவ சமூகத்தை நல்லபடியா பயன்படுத்தணும். வாலிப நாட்கள் இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஃபெல்லோஷிப் அனலைஸ் பண்ணி பாருங்க. எல்லா நேரத்திலும் நம்ம எந்த சீசன்ல இருந்தாலும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 27:6 உங்களுடைய நட்பு, உங்களுடைய ஃபெல்லோஷிப், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ கரம் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.